ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃபிசியோனட்ஸ். நல்ல ஒரு ப்ரீஸியான ஈவினிங். அப்போ நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை இடிக்கிற மாதிரி ஒரு கார் வருது. அப்போ சடனாக உங்களையே அறியாமல் நீங்கள் சைக்கிளோட பிரேக்ஸை பிடிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே விழுவாமல் இருக்க உங்கள் பாடியை பேலன்ஸ் பண்ணி சைக்கிளில் வந்துட்டு காரில் இடிக்காத மாதிரி பார்த்துக்குவீங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்கள் பாடி அது டேஞ்சருன்னு தெரியறதுக்கு முன்னாடி எப்படி ரியலைஸ் பண்ணுது? இதெல்லாம் ஒரு மேஜிக் ஆஃப் நியூரோ அனாட்டமி தான். உங்கள் பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் ஒர்க் டுகெதர் லைக் அ ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர். வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் டு நியூரோ அனாட்டமி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ரெண்டு இருக்குது, பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது அது வாலண்டரி மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு அட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம், இது இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இதில் ரெண்டு இருக்குது, சிம்பத்தட்டிக் ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் ரியாக்ஷன் இதில் நடக்கும். பாராசிம்பத்தட்டிக் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்டிவ் ரியாக்ஷன் வந்துட்டு இதில் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூரான்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். இதோட ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டென்ட்ரேட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டென்ட்ரேட்ஸுங்கிறது ஒரு டிவி ஆண்டனாலாம் இருக்கும்ல, அது மாதிரி இதோட வேலையே ரிசீவிங் சிக்னல்ஸ் தான். எதுக்கிட்ட இருந்து? இன்னொரு நியூரான் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு செல் பாடி, அப்படி இல்லைன்னா சோமா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த செல் பாடிக்குள்ளே தான் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அது இல்லாமல் இந்த டென்ட்ரேட்ஸ் கிட்ட இருந்து வர சிக்னல்ஸை வந்துட்டு சோமாக்குள்ளே வந்துட்டு தான் போகும். நெக்ஸ்ட்டு ஆக்சான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சானில் தான் அந்த சோமாலேருந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகி போகிற இடம். ஓகேவா? இதுதான் ஆக்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைலின் ஷீட்னா என்னன்னு பார்க்கலாம். மைலின் ஷீட்டுங்கிறது ஒரு இன்சுலேட்டட் லேயர். எதை சுற்றி இருக்கும்? ஆக்சானை சுற்றி இருக்கும். இதோட வேலையே என்னதுன்னா அந்த நர்வ் செல்லை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது இல்லாமல் இம்பல்ஸை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ரோட் ஆஃப் ரான்வியர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரோட் ஆஃப் ரான்வியர்னா ரெண்டு மைலின் ஷீட்க்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதுதான் நோட் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக ஒன்று நடக்கும், அது பேர் தான் சால்டேட்ரி கண்டக்ஷன். சால்டேட்ரி கண்டக்ஷன்னா ஜம்பிங் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். அந்த ஒரு ரோட் ஆஃப் ரான்வியர்லேருந்து இன்னொரு நோட் ஆஃப் ரான்வியரில் வந்து இம்பல்சஸ் ஜம்ப் ஆகும், அதுதான் சால்டேட்ரி கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சான் டெர்மினலில் வந்துட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகி இன்னொரு ஆக்சான் கூட வந்துட்டு கம்யூனிகேட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நியூரானில் எப்படி மெசேஜ் ட்ராவல் ஆகுது, அதாவது இம்பல்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டென்ட்ரைட்ஸ் வந்து அந்த இம்பல்ஸை ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சோமாக்கு வந்துட்டு அது வருது. சோமாலேருந்து ஆக்சான் வழியாக ஆக்சான் டெர்மினலுக்கு போகுது. ஆக்சான் டெர்மினல்லேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகி அது நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே போகுது. இப்படி தான் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் பார்க்கலாம். 3 வகையாக நியூரான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். டிபெண்டிங் ஆஃப் நம்பர் ஆஃப் போல்ஸ், எத்தனை போல் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். அதோட ஃபங்க்ஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட லென்த் ஆஃப் ஆக்சானை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிபெண்டிங் ஆஃப் நம்பர் ஆஃப் போல், எத்தனை போல் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் போல்ஸில் வந்து யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு யூனிபோலார்னால் என்னென்னு பார்க்கலாம். யூனிபோலாரில் ஒரே ஒரு நர்வஸ் எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். அதுவே வந்துட்டு அதிலருந்தே வந்துட்டு ஆக்சானாகவும் டென்ட்ரைட்ஸாகவும் பிரிஞ்சுக்கும். இது வந்து டார்சல் ரூட் கேங்லியானில் பார்க்கலாம், அதாவது சென்சரி நர்வில் வந்துட்டு இது அதிகமாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பைபோலார்னால் 2 நர்வஸ் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இருக்கும். ஒன்று ஆக்சானாகவும் இன்னொன்று டென்ட்ரைட்ஸாகவும் பிரியும். இது வந்து ரெட்டினா, இன்னர் இயர், ஆல்ஃபெக்டரி சிஸ்டம்லலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிபோலார்னால் என்னென்னா, மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இருக்கும். எதுலேருந்து? சோமாலேருந்து. இது மெயினாக நம்ம வந்து சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலையும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துலையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிபெண்டிங் அப்பான் ஃபங்க்ஷனில் எப்படி பிரிக்கலாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2ஆக பிரிக்கிறாங்க, மோட்டார் நியூரான், சென்சரி நியூரான். மோட்டார் நர்வை நம்ம எஃபரண்ட் நர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். எஃபரண்ட் நர்வ்னா இம்பல்சஸை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் மோட்டார் நியூரானோட வேலை. இதே சென்சரி நியூரானை வந்து அஃபரண்ட் நர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அஃபரண்ட் அசெண்டிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெண்டிங்னா சின்னதுலேருந்து பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அசெண்டிங்னா பெரிஃபரியில் இருக்க இம்பல்சஸை வந்துட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு போகிறது தான் வந்துட்டு சென்சரி நியூரானோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து டிபெண்டிங் அப்பான் லென்த் ஆஃப் த ஆக்சான் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாக பிரிக்கிறாங்க, கால்ஜி டைப் 1 நியூரான், கால்ஜி டைப் 2 நியூரான். கால்ஜி டைப் 1 நியூரானில் வந்து லென்த் ஆக்சான் லென்த் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கால்ஜி டைப் 2வில் வந்து ஆக்சானோட லென்த் வந்துட்டு கம்மியாக இருக்கும். கால்ஜி டைப் 2 வந்து செரிப்ரல் கார்டெக்ஸில் ஸ்பைனல் கார்ட்லலாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இதே கால்ஜி டைப் 1 நியூரான்ஸ் வந்துட்டு பெரிஃபரல் ஆர்கன்ஸில் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் கிட்டத்தட்ட 86 பில்லியன் நியூரான்ஸ் வந்து இருக்கான். இது வந்து கேலக்சியில் இருக்க ஸ்டார்ஸை விட அதிகம்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் நியூரான் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சினாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது 100 ட்ரில்லியன் இருந்ததுதாம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நியூரோ அனாட்டமி பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.